அன்பார்ந்த உறுப்பினர்களே, இந்த வார காணொளியில் நாம் பார்க்க போவது ஒழுங்கு நடவடிக்கை துறை வழியாக எடுப்பதிலும் சட்ட ரீதியாக நம் மீது எடுக்கக்கூடிய குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன, எது நமக்கு சாதகமாக இருக்கும், எது நமக்கு பாதகமாக அமையும் என்பதை பற்றி ஒரு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சட்டப்பூர்வமான ஒழுங்கு நடவடிக்கை என்பது நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படக்கூடிய கிரிமினல் வழக்குகள். அவற்றில் நமக்கு என்ன லாபம் இருக்கும் அல்லது பாதுகாப்பு இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால், ஆர்டிகல் 311(2) கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதன் கீழான பாதுகாப்பு நமக்கு அளிக்கப்படும். அதன் கீழான என்னென்ன பாதுகாப்புகள் என்றால், நம்மளுடைய நியமன அலுவலர் இருக்கிறார் அல்லவா, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவருக்கு கீழான நிலையில் இருப்பவர் நம்மை தண்டிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு இயற்கை நியதி கோட்பாட்டின் அடிப்படையில் அனைத்து பாதுகாப்பு விஷயங்களும் அதில் குறிப்பிட்டுள்ளபடி வழங்கப்பட வேண்டும். அதாவது சாட்சிகள் விசாரிப்பதிலிருந்து, அவர்களை குறுக்கு விசாரணை செய்வதிலிருந்து, இயற்கை நீதி கோட்பாட்டின்படி அவர் செய்ய வேண்டும். தட் இஸ் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இரண்டாவது, குற்ற வழக்கில் தொடர்புடையவர் தானே நீதிபதியாக இருந்து வழக்கை நடத்துவதோ அல்லது தீர்மானிக்கதோ இயலாது. இவையெல்லாம் ஆர்டிகல் 311(2) இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி பாதுகாப்புகள். சரி, நீதிமன்ற வழக்கை காட்டிலும் துறை வழி நடவடிக்கை எவ்வளவு பாதுகாப்பு அற்றது என்பதை முதலில் பார்ப்போம். குற்றவியல் நடவடிக்கையில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுபவர் வேறு நபர், அதனை விசாரிப்பவர் வேறு நபர். எனவே உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எழவோ மாறுபட்ட முடிவுகள் ஏற்படவோ நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் துறை வழி நடவடிக்கையில் அப்படி அல்ல. நம்மீது குற்றம் சாட்டுபவரும் நமக்கு தண்டனை அளிப்பவரும் ஒரே நபர்தான். அவர்தான் டிசிப்ளினரி அத்தாரிட்டி. இவர் நம்மீதான சில முடிவுகளை எடுத்த பிறகு, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார், அப்படியெல்லாம் நினைத்து விட்டார். ஆனால் அவர் நமக்கு நிச்சயமாக தண்டனை தான் கொடுப்பார். ஈவன் என்கொயரி ஆஃபீஸரே சாட்சிகளின் மூலமாகவும் ஆவணங்களின் மூலமாகவும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்ன வழக்கிலும் கூட அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி, ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் மாறுபட்ட கருத்தை மையப்படுத்தி நம்மளை தண்டிக்க முடியும். ஆனால் நீதிமன்ற வழக்கில் அது முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தி அத்தாரிட்டி கம்ப்ளைனிங் and also deciding, same person in departmental proceedings, whereas in criminal case, two different persons. Right. prosecution சைட்லேயும் நம்மளும் செயல்லையும் குற்றம் நம்ம மேலே சுமத்திட்டாங்கன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்தில் அரசுக்குத்தான் உள்ளது. நான் கொலை செய்தேன், நான் கற்பழித்தேன் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டாங்கன்னா அவங்க தான் எவிடன்சஸ் எல்லாம் கொண்டு வந்து என்னை குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். அதுவும் ஐயமற நிரூபிக்க வேண்டும். ஆனால் துறை வழி நடவடிக்கையில் அப்படி அல்ல. என்ன வேணால் குற்றச்சாட்டு போட்டுருவாங்க,
அது சரியல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு தான் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் இருக்குது. இது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அதே போல் அந்த குற்றம் நிரூபிக்க வேண்டிய விஷயத்தில் ஐயமர நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மூன்றாவது நமக்கு பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, இப்படி இருக்கலாம் என்று நினைத்தாலே அவர்கள் செய்யலாம். அதுபோலவே தண்டனை என்பது கிரிமினல் கேசஸில் கோடிஃபைடு பனிஷ்மெண்ட்ஸ், இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் அவ்வாறு இல்லை. எல்லா அதிகாரமும் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடமே இருப்பதனால் அவர் சென்சரும் கொடுக்கலாம், வார்னிங்கும் கொடுக்கலாம், ட்ராப்பும் பண்ணலாம், பனிஷும் பண்ணலாம். இது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம். சரி, சாட்சிகள், ஆதாரங்கள் இவங்களையெல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திடம் இருக்கிறது கிரிமினல் வழக்கில். ஆனால் அவற்றையெல்லாம் அனுமதிக்கக்கூடிய அதிகாரம் கூட ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடம் மட்டும்தான் இருக்கிறது, துறை வழி நடவடிக்கை. இது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாதகமான விஷயம். சரி, குற்றம் நிரூபிக்கணும் அப்படின்னா ஐயமர நிரூபிக்கணும். கிரிமினல் கேஸில் டிபார்ட்மெண்ட்டில் ஐயம் இருந்தாலே தண்டிக்கலாம். அப்புறம் தண்டனை என்பது அளிக்கப்பட்ட பிறகுதான், அதாவது மொத்த கிரிமினல் வழக்கு நடத்தப்பட்டு சாட்சியங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் போட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆணை பிறப்பித்த பிறகுதான் தண்டனை கிடைக்கும். ஆனால் துறை வழி நடக்கிறது அப்படி அல்ல. இவர்கள் விதிகளில் பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் கூட நடைமுறையில் மாறுபட்ட விஷயங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவையெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட விதிமுறைகள். இவற்றை மீண்டும் பரிசீலித்து அவற்றை தற்காலத்திற்கு ஏற்றது போல மாற்றுவதற்கு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு தைரியம் இல்லை, தெளிவு இல்லை. இப்போது அவர்கள் அப்படியே காப்பி அடித்து வைத்து கொண்டிருப்பதனால் அனைத்து அதிகாரங்களும் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடமே இருக்கிறது. சரி, எப்படி சார் அப்படி இழப்பே இல்லை? நான் தண்டனை கொடுத்த பிறகு தானே சார் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் 3 இன்க்ரிமெண்ட் கட்டு 2 இன்க்ரிமெண்ட் கட்டு போட்டால் தானே சார். அது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 விஷயங்களை சொல்கிறேன். ஒருவேளை என்னை தற்காலிக பணி நீக்கத்தில் வைத்து விட்டார்களே ஆனால், வாட் தி ரூல் சேஸ், இட் இஸ் ஒன்லி an ad interim arrangement. இது தற்காலிகமாக இடைப்பட்ட காலத்திற்கான ஒரு நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். இது தண்டனை அல்ல. தெளிவாக 17B ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க, 17E ரூலில் சஸ்பென்ஷன் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் அப்படி அல்ல. சஸ்பென்ஷன் இஸ் அ பனிஷ்மெண்ட். ஏனென்றால் அடுத்த நாளிலிருந்து என்னுடைய சம்பளம் அரை பங்காக குறைக்கப்பட்டுவிடும். half of my salary will be taken away by the authority. It is a punishment. இதை திருப்பி கொடுக்கணுன்னா நான் அவங்கக்கிட்ட தான் போய் பிச்சை எடுக்கணும். ஐயா, என்னை தண்டிச்சிடாதீங்க, என்னுடைய சஸ்பென்ஷன் பீரியடை டியூட்டியாக போடுங்க, இப்படியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து துறைகளிலும், தலைமை செயலகம் உட்பட அனைத்து துறைகளிலும் நிர்வாக பிரிவில் பணிபுரியும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் மன்னர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் என்ன எழுதி வைத்தாலும் மேலே இருக்கிறவன் கையெழுத்து போட்டுறான். டிசிப்ளினரி அத்தாரிட்டி வித்தவுட் எனி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சிம்பிளி சைனிங் இன் தி ஃபைனல் ஆர்டர்ஸ். அவன் அவள் என்பது கூட மாற்றப்படாமலேயே கட் அண்ட் பேஸ்டில் நிறைய ஜிஓஸ் வருகிறது. இது நமக்கு மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, சஸ்பென்ஷன் அப்படி போட்டுடுறாங்க.
சார் 17B போட்டால் என்ன சார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே சார் எனக்கு தண்டனை, அது வரைக்கும் எனக்கு எந்த தண்டனையும் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. ஒருவர் சஸ்பென்ஷன் பண்ணாமலேயே 17B கொடுத்தாலும் கூட அந்த 17B ப்ரொசீடிங்ஸ் ஃபைனாலிட்டிக்கு வருவதற்கு முன்பாகவே எனக்கு ப்ரமோஷன் கிடையாது. நம்பர் 1, எனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்பணம் கொடுக்கப்பட மாட்டாது, ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் கொடுக்கப்படாது. ஒருவேளை நான் ஏதாவது அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் தடையின்மை சான்றிதழ்கள் தரமாட்டார்கள், NOC தரமாட்டாங்க. சப்போஸ் நான் ஒரு பேங்க்லேயே லோன் வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போதும் அவர்கள் நமக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டார்கள். இவையெல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக என் மீது திணிக்கப்படக்கூடிய தண்டனைகள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 17B சார்ஜ் மெமோ கொடுத்துட்டாங்க. ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் போன ஃபைல் வந்து இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருப்பதால் இதை திருப்பி அனுப்பிவிடவும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. 17B ப்ரொசீடிங்ஸ் முடிந்த பிறகு தான் HBA என்ன கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அன்றைய தேதியில் HBA வந்து 1.5 lakhs, அவ்வளோதான் மொத்தமே ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் 1979. சரி, இந்த வழக்கு இப்படியே போயிட்டே இருந்த உடனே நான் என்ன பண்ணேன், வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன், இந்த விதிகளெல்லாம் தரவாக பார்த்து படித்து வச்சிருக்கிறதுனால நான் என்னுடைய நியமன அலுவலர் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன். நான் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து நான் கடன் பெற்று, வட்டியில்லா கடன் பெற்று நான் வீடு கட்ட வேண்டிய அவசியம் ஆச்சு. ஏன்னா மெட்டீரியல்ஸ் எஸ்கலேஷன் ஆகிடுது, லேபர் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, நீங்கள் கொடுக்குற 1.5 பண்ண முடியாதுன்னு அவசரமாக நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அந்த கோப்பு மறுபடியும் P&Rக்கு போச்சு. அவங்க இருந்து ஒரு நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், அவர் என்ன பண்ணார், இந்த வழக்கில் உங்களுக்கு ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் P&Rனால் பயப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் P&R தான் பெரிய பிஸ்தா, பெரிய வந்து அறிவிலிகள். அந்த அறிவாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இவங்க ஏற்றுக்கிட்டு, இல்லை சார் P&Rல சொல்லிட்டாங்க சார், லாவில் சொல்லிட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்லி திருப்பி எனக்கு அனுப்பிச்சாங்க. நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு. நான் வீட்டை விற்று இவர்களுக்கான கடனை கொடுத்து விடுவேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். 2 தான் எழுதி கொடுத்தேன். தலையில் இருக்கிற முடியை பிச்சுக்கிட்டு செத்தானுங்க. என்ன சார் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க, ஏன்டா நீ என்னடா நீ என்ன பண்ணுற, நீ கொடுக்குற 1.5 லட்ச ரூபாய்க்கு எனக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா அசிங்கமாக இல்லை உனக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த 1.5 லட்ச ரூபாய் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை 6 வருஷம் டிலே பண்ணி 6 லட்ச ரூபாய் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸாக என்ஹான்ஸ் பண்ண பிறகு நான் 6 லட்ச ரூபாய் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டேன். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள். இதில் வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவான சிந்தனைகள், விதிமுறைகள் தெரியவில்லை என்றால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். எனவே தான் 17B ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டாலே அது ஒரு தண்டனையாக இன்று நம் மீது திணிக்கப்படுகிறது. சரி, தண்டனைகள் நமக்கு கொடுத்தப்பட்ட பிறகு சட்டத்தில் இருக்கிற மாதிரி வரையறுத்து அவர் கொடுத்துட்றாரு. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் தான், என்ன வேணால் கொடுப்பாரு. மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜட்ஜஸ் உட்காந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹையர் அத்தாரிட்டி, இங்கேயும் நெக்ஸ்ட் ஹையர் அத்தாரிட்டி தான் பண்ணுவார். ஆனால் அவரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு தெரிந்து பல்வேறு மேல்முறையீடுகள் அப்படியே உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. நீதிமன்றங்கள் தலையிடவில்லை என்றால், தலையிட்டு இதை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் செய்வார்கள், இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆவடி முனிசிபாலிட்டியில் ஒரு டவுன் பிளானிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் விடலை, அதுக்கு உண்டான பணத்தை இவங்க வாங்கலை அப்படின்னு சொல்லி ஆணையாளர் உட்பட 14 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
15 பேரில் 14 பேருக்கு ட்ராப்டு, சென்ஷூரு, 3 months இன்க்ரிமெண்ட் கட் வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் அண்டு 6 months வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் போட்டார்கள். ஒரே ஒரு டிபிஓவுக்கு மட்டும் அந்த அம்மாவுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனையோ விரோதமோ தெரியல, 5 இன்க்ரிமெண்ட் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் போட்டார்கள். 5 increments stoppage with cumulative effect affecting her pension. இந்த வழக்கை நடத்தி நீதிமன்றத்தில் இல்லை, இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த அம்மாவை பழி வாங்கி விட்டீர்கள், நேர்மையான சிந்தனைகளை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்யவில்லை அப்படின்னு நீதிமன்றம் ரத்து செய்த பிறகு செக்ரட்டரி மேல்முறையீட்டில் அந்த பனிஷ்மெண்ட்டை 6 மாதம்னு போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு. இந்த 9 வருஷம் அவருக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா ப்ரமோஷன் கிடையாது. அவருடைய ஜூனியர்ஸ் எல்லாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க. டிபிஓ கிரேட் 1 கிரேட் 2 ஏதோ போயிடுவாங்க. இது நடைமுறையில் அந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய உதவி பிரிவு அலுவலர், பிரிவு அலுவலர், சார்பு செயலாளர்கள், துணை செயலாளர்களுடைய புத்தியில் நிறைந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் அவர்களால் கோடிட்டு காட்டு முடிக்கப்படும். அதனை நேர்மையாக அவர்களால் ஆணை பிறப்பிக்க முடியும். ஆனால் பல்வேறு அதிகாரிகள் இன்றளவில் துறை தலைவர்களிடமிருந்து வரக்கூடிய கோப்புகளை அப்படியே காப்பி அடித்து சப்மிட்டட் ஃபார் ஆர்டர்ஸ் என்று சமர்ப்பிக்கிறார்கள். அது தவறு. என்னுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய குணபாலன் துணை செயலாளராக பிடபிள்யூடி நம்ம என்ற மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஓவாக இருந்தார். பிடபிள்யூடியில் டிஎஸ்ஆ இருந்து இறந்துட்டார். அவருடைய மகள் கம்பேஷன் அப்பாயின்மெண்ட்டில் எஸ்தர் ராணி இப்போது ஆதி திராவிட நலத்துறையில் துணை செயலாளராக இருக்காங்க. அவர் தலையிலேயே கொட்டுவார். அந்த விதியை எடுத்து படி, அது கரெக்டு தானா தப்பா நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, துறை தலைவரிடமிருந்து வரக்கூடிய கோப்புகள் ப்ரொப்போசல்ஸுக்கு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரூல் கரெக்டாக, அவர் சொல்லியிருக்க ப்ரொவிஷன்ஸ் கரெக்டாக, வேறு ஏதாவது முன்மாதிரியான ப்ரெசிடென்ஸ் இருக்குதா போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் நம்மளுடைய பிரிவினுடைய அந்த குறிப்பிலே செக்ஷன் நோட்ஸில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அப்போதுதான் ஆணை பிறப்பிக்க வேண்டிய செயலர் அவர்கள் ஒழுங்கான ஒரு முடிவை எட்ட முடியும். ஒரு நியாயமான முடிவை அப்போ தான் எட்ட முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாரு நம்ம போடுறோம் அப்படின்னு போட்டுருவாங்க. அது தவறு. இதற்கு பல்வேறு வழக்குகளை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். அவற்றையெல்லாம் வழக்குகள் என்று ஒவ்வொரு சாப்டராக சொல்கிறேன். சார்ஜ் மெமோ என்ன, டிசிப்ளினரி ஆக்ஷனில் பனிஷ்மெண்ட் என்ன, சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு வரும்போது பல்வேறு வழக்குகள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் எப்படி இறுதியாக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு நான் விவரிக்கும்போது தெள்ள தெளிவாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன? இந்த சட்டப்பூர்வமான முறைகேடுகள் இதெல்லாம் செய்த பிறகு சட்ட விதிமீறல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுப்பு யார் மேலே சாரும் அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தா அந்த நீதிபதியை சாரும், தப்பாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கொடுக்கும்போது அந்த விஷயம் வராது. எந்த அதிகாரியும் எந்த அலுவலரையும் தண்டிப்பது கிடையாது. ஏன்னா இங்கே ஆல்வேஸ் எ டிஸ்கிரிஷன் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதே போல் மூன்றாவது நபரை கலந்து ஆலோசிக்கக்கூடிய விஷயம் கிரிமினல் வழக்கில் கிடையாது. ஜட்ஜி cannot and need not consult any third party. ஆனால் துறைவழி நடவடிக்கையிலும் அப்படித்தான் இருக்கிறது. The disciplinary authority is the only authority having all powers of decision making. ஆனால்
அந்த குறிப்புகளிலேயே விதிமுறைகளில் என்ன சொல்கிறது என்றால், டிஎன்பிஎஸ்சி மூலமாக நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுடைய மேல்முறையீடு அல்லது தண்டனை பற்றிய கோப்புகளை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கலந்து ஆலோசித்து பிறகே ஆணையிடப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சியை கலந்து ஆலோசித்து ஆணை வெளியிடப்பட வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடியதை ஏற்று நடக்க வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் நெய்தர் எ superior body to government nor a legally specialized authority to decide the disciplinary proceedings as under the law. ஆகவே டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ண வேண்டும் என்று தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன் 18(1)B சொல்லப்பட்டிருப்பதை போல நாம் டிஎன்பிஎஸ்சியை கலந்து ஆலோசிக்கலாமே தவிர அவர்கள் சிறந்த ஒரு முன்மாதிரியை செய்வது கிடையாது. எனவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அரசாங்கத்துக்கு, ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு கிடையாது. இவையெல்லாம் உங்களுக்கு நம்முடைய துறை வழி நடவடிக்கைக்கும் கிரிமினல் வழக்குக்கும் என்னென்ன வேறுபாடுகள் உள்ளது என்பது தெள்ளத் தெளிவாக உணர்த்தும். எனவே தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன், துறை வழி நடவடிக்கை என்பது கிரிமினல் வழக்கை காட்டிலும் மிக மோசமானது. ஏனென்றால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவாங்க. நம்மளுடைய ப்ரமோஷனை நிறுத்தணும்னு சொன்னால் 17A போட்டாலே போதும். 17A இஸ் நாட் ஏ பார் ஃபார் ப்ரமோஷன். ஆனால் உடனே ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு 3 மாதம் இன்க்ரிமெண்ட் கேட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் கிரிமினல் வழக்கில் நமக்கு டவுட்ஃபுல் இது சொல்லிட்டார்கள்னா, தட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு தி அக்யூஸ்டு என்று சொல்லிவிட்டார்களே என்றால் நாம் நேர்மையாக பாதுகாப்புடன் வெளியே வர முயலும். ஆனால் கிரிமினல் வழக்கில் நம்மளுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள். பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் சொல்லி 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 போட்டு நம்முடைய இன்டெகிரிட்டியை டேமேஜ் பண்ணி விடுவார்கள். ஆனால் துறை வழி நடவடிக்கையில் சத்தம் போடாமல் இருப்பார். யார் பாதிக்கப்பட்டவரும் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாத மாதிரி நடந்துக்குவார். ஆனால் தண்டனை வரும்போது அழுவார். இதுதான் ரெண்டுத்துக்கு உள்ளான டிஃப்ரென்ஸு. அடுத்த காணொளியில் நாம் குற்றவியல் நடவடிக்கையிலும் சரி, துறை வழி நடவடிக்கையிலும் சரி, நீதிமன்றங்கள் என்னென்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது, ஒன்றுக்கு சாப்டர் பை சாப்டர் போவோம். ஃபஸ்ட்டு சார்ஜ் மெமோ, குற்றச்சாட்டு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன, சார்ஜ் மெமோனா என்ன, பனிஷ்மெண்ட் என்ன, அப்படி ஒன்றுக்கு என்னென்ன சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகள் இருக்கிறது அவற்றை மட்டும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வீர்களே ஆனால், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு நிரம்ப உதவும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை இறுதி செய்யலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.